வணக்கம். 2019 புல்வாமா தாக்குதல் இந்திய வரலாற்றையே புரட்டி போட்ட ரொம்பவே வேதனையான ஒரு நாள்னு சொல்லலாம். பிப்ரவரி 14, 2019 அன்னைக்கு உண்மையிலே அங்க என்ன நடந்தது, அதோட முழு பின்னணி என்ன, வாங்க இந்த தொகுப்புல அதை பத்தி நாம விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். 40. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க. ஜம்மு காஷ்மீர் லேத்போரா பகுதியில் நம்ம தேசத்துக்காக தங்களோட உயிரையே தியாகம் செஞ்ச 40 சிஆர்பிஎஃப் வீரர்களை குறிக்கிற ஒரு வலி மிகுந்த எண் இது. சரி, இப்போ அந்த சம்பவம் எப்படி நடந்ததுங்கிறத கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். அந்த குறிப்பிட்ட நாள்ல நம்ம சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஒரு மிகப்பெரிய கான்வாய்ல, அதாவது வாகன தொடரணியில பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சும்மா இல்லைங்க, சுமார் 78 வாகனங்கள்ல 2500க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஜம்முல இருந்து ஸ்ரீநகரை நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில போயிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பிரம்மாண்டமான படை நகர்வு பாருங்க. சரியா மாலை 3:15 மணி இருக்கும். யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த கொடூரமான சம்பவம் அப்போதான் நடந்துச்சு. வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட ஒரு எஸ்யூவி வாகனம் வேகமா வந்து ஒரு சிஆர்பிஎஃப் பேருந்து மேல பயங்கரமா மோதி வெடிச்சுது. அந்த வெடிப்போட சத்தம் எவ்வளோ பெருசுன்னா அந்த பேருந்து சுக்கு நூறா சிதறிடுச்சு. சுத்தி இருந்த பல வாகனங்களும் ரொம்பவே சேதமடைஞ்சது. இப்போ இந்த கொடூரமான தாக்குதலுக்கு பின்னால இருந்த தீவிரவாதிகள் யாரு, அவங்க எப்படிப்பட்ட வெடிபொருட்களை பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கலாம். விசாரணையில இந்த தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தினது அதில் அகமத் தார் அப்படிங்கிற ஒரு உள்ளூர் காஷ்மீர் இளைஞன் தான்னு தெரிய வந்தது. அது மட்டுமல்லாம பாகிஸ்தானை தளமா கொண்ட ஜெய்ஷ்-இ-முஹம்மது தீவிரவாத அமைப்பு உடனே இந்த தாக்குதலுக்கு முழு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்களோட அளவு. சாதாரண வெடிபொருட்கள் இல்லைங்க, இராணுவங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆர்டிஎக்ஸ், அப்புறம் அமோனியம் நைட்ரேட்டுன்னு பல அதிபயங்கரமான வெடிபொருட்களை ரொம்ப பெரிய அளவுல பயன்படுத்தியிருக்காங்கன்னு விசாரணையில கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் அந்த வெடிப்பு அத்தனை கொடூரமா இருந்துச்சு. இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா சும்மா இருக்குமா? இந்தியாவின் பதிலடி எப்படி இருந்துச்சுன்னு அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த செய்தி வெளியானதுமே ஒட்டுமொத்த இந்தியாவும் மிகப்பெரிய அதிர்ச்சியிலையும் தீராத சோகத்திலையும் மூழ்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். நாடெங்கிலும் மக்கள் ரொம்பவே கோபப்பட்டாங்க. பல நகரங்கள்ல மக்கள் தாமாகவே ரோட்டுக்கு வந்து வீரமரணம் அடைஞ்ச நம்ம ஹீரோக்களுக்கு கண்ணீரோட தங்களோட அஞ்சலியை செலுத்தினாங்க. இந்த காலகட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, புல்வாமா தாக்குதல் நடந்த சரியா 12வது நாள் பிப்ரவரி 26 அன்னைக்கு இந்திய விமானப்படை ஒரு தரமான பதிலடியை கொடுத்தாங்க. பாகிஸ்தானோட பாலாகோட் பகுதியில் இருந்த தீவிரவாத முகாம்களை குறிவச்சு பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக், அதாவது வான்வழி தாக்குதலை இந்தியா ரொம்ப வெற்றிகரமா நடத்தி முடிச்சாங்க. இராணுவ ரீதியான பதிலடி ஒரு பக்கம் இருந்தாலும் இதோட விசாரணை எப்படி போச்சு, இதனால ஏற்பட்ட நீண்டகால விளைவுகள் என்ன, அதை பத்தி இப்ப பார்ப்போம். இந்த வழக்கின் விசாரணைய நம்ம தேசிய புலனாய்வு முகமான NIA முழுமையா கையில் எடுத்தாங்க. ஒவ்வொரு நகர்வையும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு இந்த தீவிரவாத வலையமைப்பை உடைச்சு பலரை கைது செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இதுல தொடர்புடைய சில முக்கிய தீவிரவாதிகள் நம்ம பாதுகாப்பு படையினரால அடுத்தடுத்து தேடி கண்டுபிடிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. புல்வாமா தாக்குதலோட தாக்கம் அவ்வளவு சீக்கிரம் மறைஞ்சிரல. முதல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் முன்ன போதை விட ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் நம்ம நாட்டுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பல மடங்கு தீவிரமாக்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் மத்தியில நம்ம சிஆர்பிஎஃப் மற்றும் ஆயுதப்படைகள் மேல இருந்த மரியாதையும் ஆதரவும் ரொம்பவே அதிகமாச்சு. இன்னைக்கு வரைக்கும் புல்வாமாவில் வீரமரணம் அடைஞ்ச அந்த 40 வீரர்களும் நம்ம தேசத்தின் உண்மையான ஹீரோக்களாகவே மதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 14 அன்னைக்கு ஒட்டுமொத்த நாடும் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தியாகத்தை நெஞ்சார நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துறாங்க. கடைசியா ஒரு கேள்வி, இவ்ளோ பெரிய வலிமிகுந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கே, இது நம்ம இந்தியாவின் எதிர்கால பாதுகாப்பு வியூகங்களை நிரந்தரமா எப்படி மாத்தி அமைச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம எல்லை பாதுகாப்பும் வீரர்களின் பாதுகாப்பும் இனி வரும் காலங்கள்ல எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது.